டெல்லி மாநகரில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாட்டால் மாநகர் முழுவதும் கடும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் மாநகராட்சி பள்ளிகளுக்கு காலதாமதமாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். சுற்றுச்சூழல் மாசு கட்டுக்கடங்காமல் அதிகமாகி இருப்பதால் டெல்லியைச் சேர்ந்த மாநகராட்சி பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தகவல் தாமதமாக வந்து சேர்ந்ததால் பல்வேறு பள்ளிகளிலே மாணவர்கள் இன்றும் வந்து தங்களுடைய பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் இருக்கும் இடம் என்பி பெங்காலி சீனியர் செகண்டரி ஸ்கூல் டெல்லியில் உள்ள மத்திய பகுதியான கோல் மார்க்கெட்டிலே இருக்கிறது. இப்போது கூட பார்க்கலாம், நீங்கள் மாணவர்கள் இங்கே மைதானத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட வெளிச்சம் அதிகமாக இல்லை. பள்ளி நேரம் பாதி முடிந்து விட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் இவர்கள் பள்ளி விட்டு வீடுக்கு கூட செல்ல வேண்டிய நேரம் வந்துவிடும். இருந்த போதிலும் வெயில் வெளிச்சமே தெரியவில்லை. அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் மாசு மிகவும் அதிகமாக இருக்கிறது. தூசி என்பது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள். ஒன்று, தீபாவளி சமயத்திலே பட்டாசுகள் அதிகமாக வெடிக்கப்பட்டு அதனால் புகை மண்டலம். இதை தவிர அண்டை மாநிலங்களிலே விவசாயிகள் குப்பைகளை கொளுத்துவதால் ஏற்படும் புகை மண்டலம். இதன் காரணமாக மிகவும் அதிகமாக சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கிறது. டெல்லியிலே உள்ள காற்றை சுவாசித்தால் சிகரெட் புகைப்பதால் எந்த அளவுக்கு தீமையோ அந்த அளவுக்கு தீமை என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையை டெல்லி சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் டெல்லியிலே ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற வியாதிகள் மிகவும் பெரிய அளவிலே பரவிவிடும் என மருத்துவர்கள் கூட பயப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு மோசமான சூழல் தற்போது நிலவுகிறது. ஒளிப்பதிவாளர் ஜெரீனுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.